தமிழ்நாட்டில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு பணி தொடங்கிய நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். 31ஆம் தேதி வரை செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர் மூலம் பொதுமக்கள் தங்கள் சுய விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்யலாம். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்கள் அல்லது பாடுவதை தடுப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருகிறது. வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் தேசிய கௌரவ் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 தாக்கல் செய்ய உள்ளது. முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானாவில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஹரியானாவில் உள்ள ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே 89 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் இயக்கப்படுகிறது. உலகின் அதிக பெட்டிகள் கொண்ட முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை கொண்டுள்ள நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா. சென்னை பெரம்பூர் தொழிற்சாலையில் 10 பெட்டிகளுடன் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க விமென்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் எனும் புதிய செயல் திட்டத்தை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. பெண்கள் வேலைக்கு செல்வதில் உள்ள சவால்களை கண்டறிந்து அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கும் துறைகளை ஆய்வு செய்யவும் இந்த திட்டம் வழிவகை செய்யும். ஆண்டிற்குள் மாநிலத்தை குடிசை இல்லா நகரங்களாக மாற்றும் நோக்கில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்து முதல்வர் விஜய் விரிவான ஆலோசனை நடத்தினார். சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கோவை ஆகிய நகரங்களை உலகத்தரம் வாய்ந்த நகரங்களாக மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல். 'உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ரேஸ் டு பார் திட்டம் அனுமதி தொடர்பான தகவலுக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். குதிரை பேர வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனுவை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. புதிய ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்காக தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்துள்ளது. குதிரை பேரம் தொடர்பாக அதிமுக சார்பில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் டிஜிபியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆறில் அதிமுக கூட்டணியிலும் 2017 திமுக கூட்டணியிலும் இணைந்தது தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய அரசியல் தவறுகள் என வைகோ வருத்தம் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீட்டில் திமுக தரப்பு கடுமையான நிபந்தனைகளை விதித்ததோடு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கட்டாயப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 23ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
சென்னை திருவல்லிக்கேணி கள்ள நோட்டு வழக்கில் மலேசிய பெண் பரிமளா மூலம் ரவிச்சந்திரனுக்கு போலி நோட்டுகள் கிடைத்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவிலிருந்து கள்ள நோட்டுகள் கொண்டுவரப்பட்டதா மற்றும் இதுவரை புழக்கத்தில் விடப்பட்ட நோட்டுகளின் அளவு குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவல்லிக்கேணி கள்ள நோட்டு வழக்கில் மலேசியாவை சேர்ந்த மேலும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் புவனேஸ்வரி என்பவரை கைது செய்து விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 13,100 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,04,800 ரூபாய்க்கும் விற்பனை. தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயின் தனி பிரிவிற்கு வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினர் தீவிர சோதனை. பெண் ஒருவர் வாட்டர் பாட்டிலில் மண்ணெண்ணெய் மறைத்து எடுத்து வந்ததன் எதிரொலியாக முழு சோதனைக்கு பின் மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். செம்மொழி பூங்கா அமைப்பதில் 40 கோடி ஊழல் இருப்பதாக கோவை மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரிக்கும் திமுக பெண் கவுன்சிலர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. கோவை மாநகராட்சியில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு எதிரொலியாக காங்கிரஸ் கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மாமன்ற கூட்டத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட புகாரில் 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி மேயர் நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே பெண் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். 9 சவரன் நகைக்காக பெண்ணை கொன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் வேறு யாருக்கும் தொடர்பா என போலீசார் விசாரணை. ஆடி பிறப்பு மற்றும் ஆடி வெள்ளியையொட்டி தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அலைமோதும் மக்கள் கூட்டம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பதி கோவிலின் புதிய வரவு செலவு கணக்கு தொடங்கும் முக்கிய நாளான ஆணிவார ஆஸ்தானம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மங்கள பொருட்களை அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் முன்னிலையில் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. கர்நாடகா மாநிலம் மங்களூருவில் காதலிக்க மறுத்த இளம் பெண்ணை இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் நர்சிங் ஹோமில் பணியாற்றி வந்த 21 வயதான லாவண்யாவை கொடூரமாக வெட்டி கொன்றுவிட்டு சேத்தன் என்பவர் தப்பி ஓடியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் சீனா உள்ளிட்ட நாடுகள் தலையீடு உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஹேக்கிங் ஆபத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் தேர்தல் முறைகேடு குறித்து FBI விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார்.
2018 மற்றும் 2020 தேர்தல்களில் தலையிட முயன்ற சீனா 22 கோடி அமெரிக்க வாக்காளர்களின் தரவுகளை கைப்பற்றியதாக அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை தோற்கடிக்க சீனா செயல்பட்டதாகவும் இந்த தகவல்களை அமெரிக்க உளவு அமைப்புகள் மறைத்துவிட்டதாகவும் அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார்.